நமது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எதில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்பு அப்படிங்கிற தலைப்பு வந்து பார்க்குறோம். பொதுவாக நட்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு, மிக உயரிய ஒரு உறவு, ஒரு வலுவான சொந்தம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த நட்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டதில் சில பாடல்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நட்பை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நட்பில் நாம் சிறிய விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நட்பை பொறுத்த வரைக்கும் பார்த்து பழகிய நட்பு, சின்ன வயசுலேருந்து பழகிய நட்பு, இடையில் தலைவன் தலைவிக்கு இடையில் தோன்றக்கூடிய நட்பு, அல்லது பார்க்காமலேயே இருந்த நட்பு அப்படின்னு எவ்வளவோ நட்புகள் இருக்குது. தமிழால் உருவான நட்பு, போரால் உருவான நட்பு, பண்பாட்டாலான உருவான நட்பு அப்படின்னு எவ்வளவோ நட்புகள் இருக்குது. நட்பை எப்படிலாம் நாம் மெயின்டைன் பண்ணணும், நண்பரை எப்படி தேர்ந்தெடுக்கணும், யாரை நண்பராக வச்சுக்கக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுது. அதில் இன்றைக்கி நாம் கொஞ்சம் விஷயங்கள் தான் இன்றைக்கி எடுத்து பார்க்குறோம். மிச்சம் இருக்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நட்பில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகநானூரில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், யாக்கைக்கு உயிர் இயைந்த அன்ன நட்பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? யாக்கைக்கு உயிர் இயைந்து அன்ன நட்பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தலைவி தலைவன் கூட கொண்ட ஒரு நட்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடலில் வருது. அகநானூரில் ஒரு தலைவியானவள் தலைவன் மேலே கொண்ட ஒரு நட்பை சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, யாக்கைக்கு உயிர் இயைந்த அன்ன நட்பின். அதாவது யாக்கைங்கிறது உடல், உடலும் உயிரும் எப்படி சேர்ந்து இருக்கோ, உடலுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ, உடலுடன் உயிர் எப்படி சேர்ந்து இருக்குதோ அந்த மாதிரி ஒரு நட்பு யார் வச்சுருக்காங்கன்னா தலைவி தலைவன் மேலே வச்சுருக்கிறாங்களாம். அதாவது சொல்கிறாங்க, இவங்க பிரிஞ்சா, அதாவது இவங்க தலைவன் தலைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்பு பிரிஞ்சா தலைவி எப்படி வருத்தப்படுவாங்க அப்படின்னா, உடலிலிருந்து உயிர் பிரிவது போல வருத்தப்படுவாங்களாம், அப்படிப்பட்ட துன்பத்தை அடைவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு நட்புக்கான ஒரு விஷயத்தை அகநானூரில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? யாக்கைக்கு உயிர் இயைந்து அன்ன நட்பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ன அப்படின்னா போல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உடலில் உயிர் எப்படி இணைஞ்சு இருக்குதோ அதுபோல இவங்களுடைய நட்பு இருக்குது, தலைவனும் தலைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நட்பு, அதற்கும் மேலான ஒரு காதல், இதை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதில் தான் சொல்லுவாங்க. அந்த பாடல் கொஞ்சம் பெரிய பாடலாக வரக்கூடியது. உடலுக்கு எப்படி உயிரோ அதுபோல நட்பும் கொண்டு அதனினும் மேலான ஒரு காதலையும் கொண்டு யார் இருக்கா அப்படின்னா தலைவி இருக்கிறாங்களாம். இப்போ அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த உறவானது, நட்பானது பிரிஞ்சு போச்சு அப்படின்னா தலைவி உடலிலிருந்து உயிர் பிரிந்து போவது போல துன்பத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பாடலில். சரிங்களா? அடுத்து ஒரு பாட்டு பார்க்குறோம். புறநானூரில் சொல்லப்பட்ட ஒன்று, புலி பசித்தன்ன மெலிவினுள்ள தானுடையாளர் கேண்மையோடு இயைந்த வைகள் உளவாகிறோ அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் ஒரு பாட்டு. இது யார் அப்படின்னா, நம்மளுடைய நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. சரிங்களா? அதாவது எப்படிப்பட்ட நண்பர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, புலி போன்ற ஒருவருடைய நட்பை தான் நாம் தேர்ந்தெடுக்கணுமா, எலி போன்ற ஒருவருடைய நட்பை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எலி அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, ஒரு மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நெல் கதிர்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போய் தன்னோட எலி வலையில் சேகரித்து வச்சுக்கும். விவசாயிகளுடைய இதை பற்றி யோசிக்காமல், அந்த பயிர் விளைவிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கலாம் யோசிக்காமல் தன்னலத்தோடு இருக்கக்கூடியது என்னென்னா எலி. ஆனால் புலி அப்படிங்கிறது கிடையாது, தன் மானத்தோடு இருக்கக்கூடியது. புலியை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, புலி ஒரு விலங்கை அடிச்சது அப்படின்னா அந்த விலங்கு வலது பக்கம் விழுந்தாதான் அதை எடுத்து சாப்பிடும், இடது பக்கம் போய் விழுந்துருச்சு அப்படின்னா அது எடுத்து சாப்பிடாது. ஏன்னா புலி ஓங்கி அடிக்கும்போது அந்த விலங்கு போய் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது புலியை விட வலிமை குறைஞ்சதாக இருக்கும். அப்போ தான் புலி இப்படி அடிக்குது அப்படின்னா அந்த விலங்கானது இடது பக்கம் போய் விழுந்துருது. இப்போ தன்னை விட வலிமை குறைஞ்சா விலங்கை அடித்து அது சாப்பிடாதான். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புலியானது தனக்கு நிகராகவும் தனக்கு மேலாக இருக்கக்கூடிய விலங்கைத்தான் அடித்து சாப்பிடுமே தவிர கீழே இருக்கக்கூடிய சிறு சிறு விலங்குகள்லாம் அதெல்லாம் இது பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ யாரை போன்றவருடைய ஒரு நட்பு வேணும் அப்படின்னா, எலி போன்ற தன்னலம் உள்ளவருடைய நட்பு இருக்கக்கூடாது, புலி போன்ற தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நட்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் புறநானூறு. அதிலே அடுத்து மதுரை காஞ்சியில் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க, உயர்நிலை உலகம் அமிழ்தோடு பெரினும் பொய்சை நீங்க வாய் நட்பினையே. இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க, நெடுஞ்செழியனை பற்றி பாடியிருப்பார். மாங்குடி மருதனார் நெடுஞ்செழியனை பற்றி சொல்லியிருப்பார். இதில் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ஒரு பொய் சொன்னால் உலகமே கிடைக்கும் அப்படின்னா நீ பொய் சொல்ல மாட்ட. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொய் சொல்கிறதுனால தேவர்கள் கையில் இருக்கக்கூடிய அமிழ்தமே உனக்கு கிடைக்கா இருந்தால் நீ அதை அந்த பொய்யை சொல்லி அதை வாங்க மாட்ட. அதே மாதிரி நீ எல்லா விதமான நற்பண்புகளையும் கொண்ட மாதிரி மிகப்பெரிய நட்பையும் நீ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது நெடுஞ்செழியனை பாடும்போது நீ ஒரு உயரிய பண்புடையவன், எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பொய் சொல்கிறதால இந்த உலகம் கிடைக்கும்னு சொன்னால் கூட நீ பொய் சொல்ல மாட்ட,
பொய் சொல்றதால உனக்கு இந்திரர் கையில் இருக்கக்கூடிய அமிழ்தமே கிடைக்கும்னு சொன்னா கூட நீ பொய் சொல்ல மாட்ட. இப்படிப்பட்ட உயரிய பண்புகளை உடைய நெடுஞ்செழியனே, நீ மிகப்பெரிய ஒரு நட்பையும் நீ உன்னை சுத்தி வச்சிருக்கிற, நட்புக்கு மரியாதை கொடுக்குற, இப்படிப்பட்ட உயரிய பண்புடையவனே அப்படின்னு சொல்லி மதுரை காஞ்சியில் வந்து மாங்குடி மருதனார் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ நட்பை பற்றி கொடுக்கப்பட்ட ஒரு 3 பாடல்கள் மட்டும்தான் இதில் பார்த்துருக்கோம். இது போக நம்ம இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா நட்புக்கு இலக்கணமாக நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம். பாரி, கபிலர், பரணர், இன்னும் சொல்லப்போனால் இவர் பார்த்துருப்போம், கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும் பார்த்துருப்போம்லங்க. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்க்காமலே என்ன பண்ணாங்க, நட்பு பாராட்டினாங்க. சரிங்களா? இதை தான் திருக்குறளோட சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பான் கிழமை தரும். அதாவது ஒருத்தர் பார்த்து பேசி பழகுறதா நட்புக்கு இது அப்படின்லாம் கிடையாதுங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே அது நட்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் ஒருத்தர் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் கோப்பெருஞ்சோழன் போர்க்களத்தில் நெஞ்சில் பட்ட அம்பானது முதுகு வழியாக வந்த உடனே போர்க்களத்திலேயே புறமுதுகில் வந்து நமக்கு வந்து ஒரு அம்பு புண்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி, ஆனால் நெஞ்சில் குத்தின அம்பு தான் முதுகில் வந்துச்சு, இருந்தாலும் முதுகில் புண்பட்டுருச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு வடக்கு இருந்து, அதாவது உண்ணா நோன்பு இருந்து உயிரை விடும்போது பிசிராந்தையாரும் கூடவே வந்து உட்காந்து உயிரை விட்டாராம். சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் மிகப்பெரிய ஒரு நண்பர்களாக இருந்தாலும் ஒருத்தர் பார்த்தது கிடையாது. இப்படி நம்மளோட நட்பை பற்றி நிறைய வந்து நம்மளோட சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சில விஷயங்களை தான் பார்த்துருக்கோம். இது போக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.